கட்டி 10 வருஷம் எங்கள் வீட்டுக்கார் நல்லா தான் இருந்தார். ஆனால் இப்போ வந்து இந்த தென்மேற்கு மூலையில் தான் கணவன் மனைவி படுக்கை பெட்ரூமாக வச்சுக்கிறோம். அவர் வந்து கட்டளை தூக்கி எப்போ ஹாலில் போட்டு படுத்தாரோ அன்னிலிருந்து அவரை புத்தி மாறி போச்சு அப்படின்னு. அப்போ ஹாலில் படுக்கக்கூடாது. அந்த காலத்தில் ஒரே ரூம் இருந்து அந்த ஒரே ரூமில் எல்லாம் படுத்தோம், சமைச்சோம், சாமி கும்பிட்டோம், அது வேற விஷயம். இப்போ பெட்ரூம்னு ஒன்று வந்துருச்சுன்னா பெட்ரூம் கட்டிட்டீங்கன்னா அந்த பெட்ரூமில் தான் படுக்கணும். பெட்ரூம் மட்டும் வெளியே வந்து படுக்கும் பொழுதே அந்த கணவனுக்கு மாற்று எண்ணங்கள், மாற்று ஏற்பாடுகள் அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளவு நாள் எங்கே படுத்திருந்தீங்க, இப்போ எங்கே படுத்திருக்காரு? அதுதான் கேள்வி, நான் கேட்ட கேள்வி. ஆமா, ஒரு 10 வருஷ காலம் பெட்ரூம்ல தான் படுத்திருந்தாரு. ஒரு வருஷம் 1.5 வருஷமா வெளியே கட்டல் போட்டு தான் படுத்துட்டு இருக்காரு. ஹாலில் கட்டல் போட்டு படுக்கவே கூடாது. படுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு மாறுது. ஒரு வாஸ்து எங்கே வேலை செய்யுதுன்னா நல்லா தூங்குறப்ப தான் வாஸ்து வேலை செய்யுது. தூக்கமே இல்லாத வீடுனா அந்த வீட்டில் வாஸ்து குறை இருக்குன்னு அர்த்தம். அப்போ தென்மேற்கு மூலையில் கணவன் மனைவி, வீட்டு தலைவனும் அங்கே தான் தூங்கணும். மனைவி போய் அங்கே படுக்கலினாலும் கணவன் அங்கே தான் படுக்கணும். வீட்டு குடும்ப தலைவன் அல்லவா, அவன் அங்கே தான் படுக்கணும். அதை செய்யாம இஷ்டத்துக்கு படுக்கிறது, இஷ்டத்துக்கு அதாவது அந்த ரூமை விட்டு வடமேற்கு ரூம் யாருக்குன்னா குழந்தைகளுக்கு, விருந்தினருக்கு, இந்த மாதிரி தான் வாஸ்துல செட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதை விட்டு போட்டு மாற்றி படுக்கும்போது சூழல்கள் வேற மாதிரி வரும்.